ஜெனோவாவை சார்ந்த புனித கேத்ரின் ரொம்ப அழகா தங்கத்தையும் இந்த தூய்மைப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களையும் ஒரு உருவகமாக ஒப்புமைப்படுத்தி அவர் பேசுறார். நம்ம அவருடைய அந்த எப்படி தங்கம் உருவாக்கப்படுகிறது, நெருப்பிலிட்டு புடமிடப்படுகிறது அப்படிங்கிறத யூடியூப்லலாம் பார்க்கலாம். 1400 டிகிரி சென்டிகிரேட் கொதிநிலை வெப்பநிலையில பல படிநிலைகள்ல அந்த தங்கமானது என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அது கொதிக்க வைக்கப்படுகிறது, நெருப்பிலிட்டு புடமிடப்படுகிறது. அப்ப 24 கேரட் தங்கம் வாங்கணும் அப்படின்னா அது ஜொலிக்கணும் அப்படின்னா அல்லது மெருகேற்றணும் அப்படின்னா அது பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் படிநிலைகளுக்கும் உள்ளாகுகிறது. அதே போலதான் கடவுள் என்ன பண்றாரு, ஒரு ஆன்மா கடவுளுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக ஜொலிக்கணும், அப்படியே பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும் அப்படின்னா இந்த தூய்மைப்படுத்தக்கூடிய இடத்துல கடவுள் என்ன பண்றாரு, அந்த ஆன்மாவிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதை புடமிட்டு துன்பங்கள் வழியாக, நெருக்கடிகள் வழியாக, வேதனைகள் வழியாக அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி ஜெனோவாவை சார்ந்த கேத்ரின் நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையும் அதேபோல இறந்து போன ஆன்மாக்களுடைய வாழ்வையும் சற்று நினைச்சு பார்ப்போம். என்ன அப்படின்னா நமக்கு துன்பம் அறிகின்ற பொழுது நம்ம சோர்ந்து போயிடாம, கடவுள் என்னை விண்ணகத்திற்கு அழைத்து செல்ல, அவரை முகமுகமாய் பார்க்க என்னை புடமிடுகிறார் என்கிற மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வோம்.